அன்பான திறன்பேசி ஆன்மீக நேயர்களே, உங்களை வணங்கி மகிழ்வது உங்கள் சித்தயோகி பேரம்பலவாணன். கும்பராசி நேயர்களே, உங்களுடைய அற்புதமான திறமையான எல்லோரும் உங்களை வணங்கக்கூடிய தன்மையில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்தும் நீங்கள் பிறந்தும் இந்த சூழ்நிலையில் நீங்கள் இருப்பதை நினைக்கும்போது மிகவும் வருந்தக்கூடியதாக இருக்கிறது. ஏனென்றால் உங்களுக்கு 7 சூரிய பகவான் உங்களுடைய 5ஆம் இடத்தில் இருந்தாலும் கூட அவன் செல்லுகின்ற கர்ம பதிவு இருக்கிறதே, அது உங்களை அதிக தொல்லையில் அகப்பட வைத்துவிடும். குருவின் கர்மப்பதிவு, சனியின் கர்மப்பதிவு, அடுத்தது இந்த 2 கர்மப்பதிவும் உங்களுக்கு சுக்கிரனோட கர்மப்பதிவு, இந்த 3மே உங்களுக்கு நல்ல விஷயங்களை கொண்டு வர்ற நேரத்தில் அந்த ஒரு எல்லாம் செய்யும்போது அந்த பானை உடஞ்சி போகிறது மாதிரி உங்களுடைய சூழ்நிலை ஏற்பட்டுவிடும். அந்த கர்மப்பதிவில் எந்த கிரகம் அமர்ந்திருந்ததோ அந்த கிரகத்தின் சாராத்திற்படி அதனுடைய கர்மப்பதிவுக்கு ஏற்ற நபர்கள் உங்களுக்கு பாதிப்பை உண்டு பண்ணுவார்கள். சகோதர ஸ்தானாதிபதி செவ்வாய் இருந்தால் சகோதரர்கள் மூலமாக, சுக்கிரன் இருந்தால் பெண் சகோதரர் மூலமாக, குரு இருந்தால் குழந்தைகள் மூலமாக, ராகு இருந்தால் தாத்தா பாட்டி மூலமாக, இப்படி 7 கிரகங்களும் 7 விதமான உறவுகள் மூலமாக உங்களுக்கு பாதிப்பை உண்டு பண்ணும். நீங்கள் இந்த நேரத்தில் திருமணம் சம்பந்தமான ஒரு நல்ல ஒரு எண்ணத்தை நீங்கள் எடுத்து விடுத்திருப்பீர்கள். அதே உங்களுடைய குழந்தைக்கு திருமணம் செய்ய வேண்டும் என்று கூட நீங்கள் நினைச்சிருப்பீங்க. அப்படி நினைத்தாலும் கூட அந்த நினைவை இப்பொழுது பாதிப்பாக மாற்றி தருகின்ற காலமாக இருப்பதால் நீங்கள் மிகவும் கவனமாகவும் மிகவும் சூழ்நிலைக்கேற்ப பயணிக்கக்கூடியவர்களாகவும் இருந்தால் மட்டுமே நீங்கள் உயர முடியும். இல்லையானால் உங்களுடைய நிலை இன்று இந்த மாதம் மிகவும் முன்ன பின்ன அட்ஜஸ்ட் பண்ணி போக வேண்டிய தன்மையில் நீங்கள் இருந்தால் ஓரளவு தப்பிப்பீங்க. இல்லைன்னா சற்று இயற்கையோட இறைநிலையை கலந்து வாழக்கூடிய தன்மை வாய்ந்தவர்களாக நீங்கள் சிறப்பாக இருப்பீர்கள். இல்லையானால் நீங்கள் அனுபவிக்கின்ற அனுபவத்திற்கு பிறரால் ஆறுதல் கூற முடியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் நீங்கள் இப்பொழுது இருப்பீர்கள். ஆகையினால் இந்த கும்பராசி நேயர்களுக்கு இன்றைய மாதம், இந்த மாதம் மிகவும் தொல்லை, தொந்தரவு, கஷ்டம் இவைகளை கொடுப்பதற்கு காரணமாக இருக்கின்ற மாதமாக இருக்கிறது. ஏனென்றால் மிகவும் அற்புதமான சூழ்நிலை அமைய வேண்டிய நேரத்தில் மிகவும் பாதகமான சூழ்நிலை அமைகிறது. இது கர்ம பதிவால் ஏற்படுகின்ற சூழ்நிலை. நட்சத்திர அதிபதி மூலமாகவோ, நட்சத்திர ராசி அதிபதி மூலமாகவோ, அந்த வீட்டதிபதி நின்ற அதிபதியின் மூலமாகவோ உங்களுக்கு நல்லதும் கெட்டதும் நடப்பது உங்கள் ஜாதகத்தின் மூலமாக தான் நீங்கள் நிர்ணயித்து அதன் மூலமாக விரதங்கள் அல்லது பரிகார மூலமாக ஓரளவு மனதை தேற்றிக்கொள்கின்ற ஒரு சூழ்நிலையை நீங்கள் அடைய வேண்டும். அதை உணர வேண்டும். செலவு அழியுங்கள். செலவு அழித்தால் மட்டும்தான் நீங்கள் தப்பிக்க முடியும். செலவு அழிக்காமல் நீங்கள் தப்பிக்க முடியாது என்பது ஆணித்தரமான உண்மை. காரணம், பொன் பொருள் இவைகள் இழந்தால் உயிருக்கு ஆபத்து வராது. உயிருக்கு ஆபத்து வரக்கூடாது என்று நினைக்கிறவர்கள் செலவு செய்துதான் ஆக வேண்டும். கர்மத்திலிருந்து விடுபடத்தான் வேண்டும். ஆகையினால் இந்த நேயர்கள் மிகவும் கவனமாகவும் அற்புதமாகவும் உங்கள் பயணத்தை எடுத்து செல்வதற்கு இயற்கை நல்ல துணை புரிகிறது. அந்த துணையை நீங்கள் பயன்படுத்த வேண்டும். 7 5இல் இருக்கின்றான். கேந்திராதிபதி கோணத்தில் இருக்கின்றான். இருந்தாலும் கர்மப்பதிவு, அவன் செல்லும் பாதை கர்மப்பதிவு உங்களுடைய மூதாதையர்கள் செய்த கர்மப்பதிவு. ஆகையினால் அந்த கர்மப்பதிவின் மூலமாகவும் 2க்கும் 11 கர்மப்பதிவும் உங்களுடைய 4க்கும் உங்களுடைய 9 கர்மப்பதிவும் சேர்ந்து செல்கிறது. ஆகையினால் பல சூழ்நிலையில் உங்களை நீங்கள் உணரும்போது நீங்களாக இருப்பீர்கள். பார்ப்பவருக்கு கௌரவமாக இருக்கும், பார்ப்பதற்கு நல்லாக இருக்கும். ஆனால் உங்கள் மனதுக்குள் நீங்கள் அழுகின்ற நீருக்குள் மீன் அழுவது போல் அழுது கொண்டு இருப்பீர்கள். குடும்ப சூழ்நிலை அப்படி இருக்கும். குடும்ப சூழ்நிலையாலும் உங்களுடைய மற்றவர்கள் பிள்ளைகள் சார்பாகவும் உங்களுடைய மனநிலை பாதிக்கப்படுவதை நீங்கள்
நல்ல நிலைக்கு கொண்டு வருவதற்காக உங்களுடைய ஜாதகத்தின் மூலமாக என்ன நடக்கிறது, அதை எப்படி பயணிக்க வேண்டும் என்று ஒரு ஆறுதலை நீங்கள் அடைய வேண்டும் என்பதை இந்த சூழ்நிலை சுட்டி காட்டுகிறது. ஆகையினால் உங்களுடைய பயணத்திற்கு உங்களுக்கு என்ன தேவை என்றால், இப்பொழுது மன ஆறுதல், நல்ல தூக்கம், நல்ல மனோ சூழ்நிலையில் உங்களை எடுத்து செல்கின்ற நல்ல அறிவுரை தேவைப்படுகிறது. எந்த நேரத்திலும் உங்களுக்கு நல்லதே நடந்து கொண்டிருந்தது, இப்போது ஒரு 10 மாதத்திற்கு இடைப்பட்ட காலத்தில் உங்களுடைய சூழ்நிலை என்ன ஆகிறதுனா, குடும்பத்தில் என்ன நடக்குது, ஏன் இந்த பொருளாதார சூழல் மாறுது, எனக்கு வரக்கூடிய நபர்கள், புதிதாக வீட்டுக்கு வரக்கூடியவங்கள் தடை, நீங்கள் எடுத்து வந்த முயற்சிகள் தடை, எல்லாமே ஏன் நடக்குதுன்ற கேள்வியும், அது தெரிந்தும் நடக்குது, தெரியாமல் நடக்குதுன்ற உணர்வும் உங்களை வாட்டி வதைப்பதை நன்கு உணர முடியும். ஆகையினால் எல்லாம் வல்ல இயற்கை உங்களுக்கு துணை புரியட்டும். நன்றி, வணக்கம்.